புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை ஒன்றிய அரசு திரும்ப திரும்ப சொல்லி வருகிறது. அதில் இந்தி கிடையாது என்பது அவர்கள் சொல்லுகிற மிகப்பெரிய வாதம். ஆனால் சமஸ்கிருதம் எப்படி எந்த மாநிலத்தினுடைய மொழி, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஏன் முன்னுரிமை? யாருடைய எந்த மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக, எந்த மக்களுடைய வாக்கு வங்கிக்காக, எந்த மக்களுடைய ஆதிக்க நலனுக்காக அந்த மொழிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகிறது என்று தெரியவில்லை. சொந்த வீட்டிலேயே தன் மனைவி பேசக்கூடாது என்று அவர்கள் மனைவிமார்களையே சரிநிகர் சமானமாக அந்த பிராமண நண்பர்கள் நினைப்பதில்லை. அதனால் அந்த மொழியை அவர்களுக்கு கற்றுத் தருவதில்லை. அதனால் அவர்கள் வளங்கொன்றி போனது என்பது அவர்களே அதற்கு உதாரணம். இந்த நிலையில் அந்த மொழியை கொண்டு வந்து மீண்டும் அதை பேச வேண்டும் என்று விரும்புவது, அதற்கு டீச்சர், அதற்கு ஆசிரியர் பெருமக்களை திரட்டுவது, எந்த இனத்தை எந்த குலத்தை வளப்படுத்த, எந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க என்பதை தெரிவிப்பார்களா என்று நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி எழுகிறது. அடுத்தாற்போல் ஒரு மொழி அறிவியல் மொழியாக இருக்கப்பட வேண்டும். அன்றாட அறிவியலை யாத்துக்கொள்ளக்கூடிய ஆளுமை பெற வேண்டும். எதிர்கருத்து இருந்தால் அதை ஏற்று அதற்கு உண்டான சரியான விளக்கத்தை அளித்து அதை மறுக்கின்ற தன்மை வேண்டும். நான் எண்ணியதால் அந்த கருத்து சரியானதே என்று எண்ணுகிற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. அதைதான் வள்ளுவர் பேராசல் சொல்லுவான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவியல். எது உண்மையான பொருள் என்பதை ஆய்ந்து பார்க்க, அந்த ஆய்ந்து பார்க்கிற தன்மை வந்தால் நம்மிடம் உள்ள குறைகளை நீக்கி நம்மிடம் இருக்க நல்லவர்களை பெற்று நாம் மேன்மை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை கிட்டும். மாறாக நம்முடைய குறைகளை நாமே இன்னும் பெருக்கி அது மேன்மை பெறுவதற்குண்டான வாய்ப்பற்று வாழக்கூடிய சூழலை உருவாக்கி அடிமைத்தளமாக வாழக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கு 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் வடநாட்டு பெருமக்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இந்த நிலையிலே ஆக்கிய பெருமை இந்த ஆதிக்க சக்தியினுடைய நிலைப்பாடுதான் காரணம் என்பதை அமித்யா சென் போன்றவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் கேரளாவை தவிர சமூக நீதி வேறு எங்கும் கிடையாது என்கிறார் அமித்யா சென். கேரளாவில் பள்ளி படிப்பு அதிகபட்சம், தமிழ்நாட்டில் உயர்கல்வி அதிகபட்சம். அந்த நிலைப்பாட்டிலே தமிழ்நாடு இருக்கிறது. இந்த நிலை காரணம் பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தி ஆங்கிலத்தை முன்னிலைப்படுத்தியதால் எங்கள் நாட்டில் எங்களுடைய மாநில இளைஞர்கள் மேன்மை பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய அண்ணாவுடைய இருமொழி கொள்கை காரணம். அதுதான் சிங்கப்பூருடைய இருமொழி கொள்கை, லீக்குவானுடைய இருமொழி கொள்கை வெற்றி பெற்றதற்கும் காரணம். அந்த லீக்குவான் வெற்றி பெற்றதும் தமிழகம் வெற்றி பெற்றதற்கும் இருமொழி கொள்கை தான் காரணம். இதை இந்தியா முழுவதும் ஆங்கிலத்தோடு அவரவர் தாய்மொழியை கற்க நுழைந்தால் கண்டிப்பாக இந்தியா மேன்மையுறும். வடநாட்டு இளைஞர் சகோதரர்களும் மேன்மை உருவார்கள். அந்த நிலைப்பாடு எங்கிருந்து எங்களிருந்து நிதி பெறுகிறீர்கள்? கிட்டத்தட்ட 100 விழுக்காடு 71 விழுக்காடு பிற மாநிலங்களுக்கு, வரவற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த கொடுப்பதால் அவர்கள் பெற்ற பலன், அவர்கள் மேம்பட்ட கல்வியால் மேம்பட்டிருக்கிறார்களா, அல்லது அடிப்படை கட்டமைப்பு வறுமையிலிருந்து மேம்பட்டிருக்கிறார்கள் என்றால் கிடையாது. இதையெல்லாம் நெறிப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சூழலில் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் எங்கெங்கே குறை இருக்கிறது? புல்வாமாவாக இருக்கட்டும், அதுக்கு புல்வாமாவில் 42 ராணுவ வீரர்கள், அன்றைக்கு அங்கிருக்கிற பிஜேபி சார்ந்த கவர்னர், இமாச்சல கவர்னர் தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு விமானத்தை அனுப்புங்கள், ராணுவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லியும் கேட்கப்படவில்லை என்ற கருத்தை அவர்தான் பேசினார். இந்த நிலையிலே உளவுத்துறை வடநாட்டில் முற்றிலுமாக சரியாக இயங்கவில்லை என்பதற்கு இன்னொரு சாட்சி, குஜராத்தில் 5 ஆண்டு காலம் ஒரு நீதிமன்றமே இயங்கியிருக்கிறது. இந்த நிலைமையெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உளவுத்துறைகள் மூலம் நாட்டு மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு சேர வேண்டிய பணிகளை செவ்வரே செய்யாமல் நான் இந்தியை புகுத்தலாமா, சமஸ்கிருதத்தை புகுத்தலாமா, மக்களின் வாழ்வாதாரம் வளம் காணவில்லை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்தி படிக்கவில்லை, எங்களுடைய மாநிலத்துக்கு
உங்களுடைய மாநிலத்திலிருந்து ஏன் வருகை தருகிறார்கள்? அந்த வேலை வாய்ப்பை அன்றைக்கு நாங்கள் வருவாய் குறைந்த மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு இரண்டாவது, அதாவது முதன்மை மும்பை என்று சொன்னால், இரண்டாவது மகாராஷ்டிரா என்று சொன்னால் இரண்டாவது இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்கள் அண்ணா, எங்கள் கலைஞர் போன்ற ஒரு பெருத்த முயற்சி. காமராஜர் உட்பட கல்வி படிப்பில் ஆரம்பத்திலிருந்து அதற்கும் பெரியார் காரணம். இந்த மாதிரி சூழலிலே நாங்கள் வளர்ந்த காலத்தால் இலவசம் என்று கொடுப்பது இலவசம் என்று கொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, வறியவருக்கு தான் ஈகை, காசு கொடுக்கிறார் ஈகை என்று சொன்னான் வள்ளுவன். மாறாக கார்பரேட்டுகளுக்கு கொடுப்பது ஈகை என்று சொல்லவில்லை. ஆனால் கொடுப்பதெல்லாம் கார்பரேட்டுக்கு நீங்கள் ஏர்கட் என்ற பெயரால் 25 லட்சம் கோடி அவர்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அண்மையில கூட அனில் அம்பானியை பற்றி 49,000 கோடி பல்வேறு வாங்கிவிட்டு 415 கோடி கட்டிவிட்டு சென்று விட்டார் என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலைமையிலே ஒரு சிலர் இந்த நாட்டில் ஏகோப அனுபவமாக அவர்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் வரிப்பணத்தை உறிஞ்சி சாப்பிடுகிறார்கள். பெரும்பான்மை மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அன்றாட வாழ்க்கையில் போராடி போராடி இன்றைக்கு கிடைக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டை எண்ணி பார்க்காமல் இந்த நாடு இப்படியே சென்றால் இது ஒரு காலகட்டத்தில் எங்கே போய் முடியும் என்பதுதான் என்னுடைய அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இந்த நீங்கள் மும்மொழி கொள்கையும் தேவையில்லை. மும்மொழி கொள்கை ஏன் தேவையில்லை என்று சொன்னால், உலகத்திலேயே ஒரு நாடு கல்வியில் முதன்மையாக பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு பின்லாந்து. அவர்கள் தாய்மொழியிலே 14 வயது வரை கல்வி கற்கிறார்கள். 14 வயது இன்னொரு மொழியை சேர்க்கிறார்கள். அந்த உலகிலே முதன்மையாக இருக்கிற நாடு தாய்மொழியில கற்கிற கல்விதான் அவர்களை வளர்ச்சி விட்டுகிறது என்பதை தெரியப்படுத்தி அந்த தாய்மொழி கல்வியை நாம் வளர்ச்சி பெறும் போது நீங்கள் அடுத்தவருடைய மொழியை திணிக்க வேண்டாம். அவர் விருப்பம், தேவைப்பட்டால் எனக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நான் தீர்மானித்துக் கொள்ளேன். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது ரூசோ சொன்னது. அந்த சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் அவரவர் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டியது. அதை யாரோ ஒரு தனிநபர் நிர்ணயிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை இந்த குடியாட்சியிலே என்ற நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க நீங்கள் பக்கபலமாக இருங்கள். மாறாக அதுக்கு திட்டம் போட்டு அவர்களை மேம்படுத்துவதற்கு வழிகாணுங்கள். அதற்கு மாறாக நீங்கள் அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் திரிப்பதற்குண்டான முயற்சியை, பாகுபடுத்தி பார்க்கிற ஒரு முயற்சியை, வேற்றுமை மத ஆட்சியை உருவாக்குவது சரியாக இருக்காது. மனிதநேயத்தை போற்றுவோம். மகத்தான வெற்றியை இந்தியா பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நாம். இந்த நிலை நீடித்தால் வறுமையின் பிடியிலிருந்து விடுபடுமோ இல்லையா என்பது கேள்விக்குறி. இதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கும் உலகில் நாம் 51 விழுக்காடு இறக்குமதியும் 51 பில்லியன் இறக்குமதியும் 31 பில்லியன் ஏற்றுமதியும் செய்கிற நாளாக தான் நாம் இருக்கிறோம். இவ்வளவு வற்றாத ஜீவநிதிகளை வைத்துக் கொண்டு இதை எப்படி மேம்படுத்துவது என்ற நிலைப்பாட்டை அதையும் ஆய்வு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று